ஹாய் ஆல், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு மினி விலாக், ரொம்ப நாள் கழித்து ஒரு மினி விலாக். இன்றைக்கி சண்டே, ஸோ வெளில போயிட்டு ஜாலியாக சில் பண்ணிவிட்டு ஷாப்பிங் அண்ட் மூவிஸ் போகலான் தான் பிளான் இருக்குது. ஸோ அதான் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதையும் ரீக்ரியேட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி இந்த ட்ரெஸ் தான் நான் வியர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே ப்ரிட்டியாக க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் வெளில போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதை மறக்கவே மறக்காதீங்க, பாடி அண்ட் ஃபேஸுக்கு சன்ஸ்க்ரீன் போடுறது. அதுவும் டே டைம்லலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக மறக்கவே மறக்காதீங்க. நல்லா முடிஞ்ச அளவுக்கு நிறைய அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஃபேஸுக்கு இந்த விஷ்கேரோட லிக்விட் சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அவ்வளோ சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸ்டிக்கியாக இல்லை, கொஞ்சம் லைட்டாக க்ளோயிங்காக இருந்துச்சு. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த ஃபினிஷ். ஸோ இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆக்சசரிஸ்க்கு நான் வாட்ச் பேர் பண்ணிக்கிட்டேன். வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஸ்டெப்னால் அது இதுதான், இந்த மாதிரி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கிறது. ஸோ அந்த வேலையை தான் நானும் பார்த்துட்டு இருந்தேன். அண்டு நான் ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் இந்த ஃப்ராக்கு நான் மேட்ச் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃப்ராக் இல்லாட்டி ஷார்ட்டாக போடுறீங்கன்னா இந்த மாதிரி ஷூஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அது இன்னுமே க்யூட்டாக அழகாக காட்டும், நீட்டாகவும் இருக்கும். அண்டு எவ்வளோ தான் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணாலும் ஸ்கார்ஃப் இல்லாமல் வெளில போகிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ஸோ அதையும் வியர் பண்ணியாச்சு. வியர் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் நான் லொக்கேஷன் போயிட்டு உங்களுக்கு விலாகை கண்டினியூ பண்ணுறேன். மால்குள்ளே வந்தோடனே ஃபஸ்ட் நான் விசிட் பண்ணது பேண்டலோன்ஸ். பட் அங்கே சைஸ் செட் ஆகாதனால நான் பக்கத்தில் இருக்கிற சோல்டு ஸ்டோருக்கு தான் வந்திருந்தேன். அங்கே உள்ளே போய் ஒரு ஜீன் எடுத்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். அவ்வளோ நீட்டாக சூப்பராக இருந்துச்சு ட்ரையல் ரூம். இந்த எஸ் நோ மேபிலாம் அவ்வளோ க்யூட்டாக அட்ராக்டிவாக வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த ஸ்டோரை பற்றி சொல்லணுன்னா மார்வல் அண்ட் டிசி ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ரீசெண்டாக தான் ஃபிசிக்கல் ஸ்டோராக மாற்றினாங்க. அது வரைக்கும் வெப்சைட்டில் தான் இருந்துச்சு. பாய்ஸ் அண்ட் மென்னுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு ஸ்டோர். இந்த மாதிரி ஷூஸ், பேக்ஸ், அப்புறமேட்டு டிஷர்ட்லாம் மார்வல் அண்ட் டிசி இன்ஸ்பைர்டாக பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த ஆம்பியன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக மார்வல் அண்ட் டிசி தான் இருக்கும். அண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டிஷர்ட்லாம் கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருக்கும். பட் குவாலிட்டி அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மென் அண்ட் பாய்ஸ்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் டைமாவது ட்ரை பண்ணிங்க, நீங்கள் விடவே மாட்டீங்க. நெக்ஸ்ட் அதே மாலில் இருக்க ட்ரெண்ட்ஸ்க்கு தான் நான் போயிருந்தேன். அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சுத்தமாக செட்டே ஆகலை. பட் கிளாத்லாம் நல்லா இருந்துச்சு, கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் அந்த ட்ரையல் ரூம், அந்த வியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் ஒரு குர்த்தா தான் எடுத்தேன், ஒயிட் குர்த்தா. ஒயிட் இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்தேன். பட் அது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தனால என்னால் சூஸ் பண்ண முடியல. பட் எக்ஸ்பீரியன்ஸ் மற்ற ஸ்டோரை விட கம்பேர் பண்ணும்போது ஆம்பியன்ஸ் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு, பர்டிகுலராக ட்ரையல் ரூம். நெக்ஸ்ட் நான் ட்ரை பண்ணது பார்த்திங்கன்னா ஒன்லின்ற பிராண்டில் இருக்கிற ஜீன் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த மாலில் ஒன்லின்ற பிராண்ட் தனியாகவும் இருக்குது. அண்ட் லைஃப் ஸ்டைல்குள்ளே போனீங்கன்னா அங்கேயும் ஒன்லின்ற பிராண்டில் இருக்குது ஜீன் அண்டு ஷர்ட்லாம் வச்சுருக்காங்க. இந்த பிராண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு சைஸ் செட் ஆகலை அங்கேயும். அண்ட் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு மேலே ஃபுட் கோர்ட் போயிட்டு நல்லா ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு நல்லா திருப்தி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு மூவிக்கு டைம் ஆகிடுச்சு. நான் என்ன மூவி பார்க்குறேன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள்.
என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா த டாய் ஸ்டோரி 5. ஏன் இந்த மூவின்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியல, பட் வந்து பார்க்கணுன்னு தோணுச்சு. நிறைய கிட்ஸ் இருந்தாங்க அண்ட் அவங்களோட நிறைய அடல்ட்ஸுமே இருந்தாங்க. சில சீன்ஸில் வந்து கிட்ஸுக்கு வந்து காமெடி புரியல, பட் வந்து அடல்ட்ஸ் நிறைய பேர் இருந்தனால நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அந்த வைப் இந்த தேட்டர் வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபீல் குட்டான மூவியாக இருந்துச்சு. அண்ட் அதோட இந்த vlog வந்து நான் முடிச்சுக்கிறேன். இதோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.